ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 27 டிசம்பர் 2025 எஸ்டர்டே நடந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட ஜிகே அண்ட் சயின்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இப்பதான் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன் மேம், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபைனல் பேட்ச், டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான ஃபைனல் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 499. நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? பேரா ஆர்ச்சர் டேஷ் வாஸ் அவார்டட் த பத்மஸ்ரீ இன் 2025. ஸோ 2025ல எந்த பேரா ஆர்ச்சருக்கு, எந்த பேரா வில்வித்தை வீரருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்வீந்தர் சிங். ஓகே, பேரா ஆர்ச்சர் ஹர்வீந்தர் சிங். ஓகே, பேரா ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் இவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட் 2025 வந்து கொடுத்திருக்காங்க. பேரா வில்வித்தை வீரர் யாருன்னா ஹர்வீந்தர் சிங். ஓகே, இவர் வந்து பேரா ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. 2025ல இவருக்கான பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். டிஆர்டிஓ சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் த பிரலை. ஓகே, பிரலை மிசைல் ஃப்ரம் டேஷ். ஓகேவா? சோ இந்த பிரளய மிசைல டிஆர்டிஓ எங்க வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐலாண்ட்ல வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. இந்த அப்துல் கலாம் ஐலாண்டுக்கு ஃபார்மர் நேம், முன்னாடி என்ன நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீலர் ஐலாண்டுன்னு சொல்லுவோம். டிஆர்டிஓ வந்து பிரளய ஏவுகணையை எங்க வந்து வெற்றிகரமாக சோதித்தது அப்படின்னா இந்தியாவுல ஒடிசா கடற்கரையில, அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவுல வந்து இந்த பிரளய ஏவுகணையை வந்து டிஆர்டிஓ வந்து என்ன பண்ணிருக்காங்க? டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். India's president inaugurated the National Conference on Environment 2025 in New Delhi. So National Conference on Environment 2025 நியூ டெல்லியில இனாகிரேட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி மர்மு. ஓகே, சோ இவங்க தான் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வரன்மெண்ட் 2025 டெல்லியில வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி மர்மு. ஓகே, சோ எப்போன்னா மார்ச் 29ல புதுடில்லியில சுற்றுச்சூழல் 25 குறித்த தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். ஓகே, சுற்றுச்சூழல் 2025க்கான தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யாரு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி மர்மு வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகே, சோ இவங்க வந்து எங்க தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. வேர்ல்டு நோ டொபாக்கோ டே இஸ் செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன். இதுதான் கொஸ்டின். ஓகே, வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா May 31. ஓகே, சோ இந்த வருஷம் 2025க்கான தீம் என்ன அப்படின்னா அன்மாஸ்கிங் த அப்பியல் எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் நிகோட்டின் ப்ராடக்ட்ஸ். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா May 31 வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகே, சோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா புகையிலை மற்றும் நிகோட்டின் மீதான தொழில்துறை உபயோகங்களை அம்பலப்படுத்துதல். ஓகே, சோ அந்த முறையீட்டை அம்பலப்படுத்துதல். ஓகே, தீம் என்ன அப்படின்னா அன்மாஸ்கிங் த அப்பியல் எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் நிகோட்டின் ப்ராடக்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு கேட்டது வந்து தீம் கேட்கல, ஜஸ்ட் இப்போ அந்த புகையிலை நோ டொபாக்கோ டே. ஓகே, நோ டொபாக்கோ டே எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா May 31. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியா had a phenomenal performance at the தைவான் அத்லெட்டிக்ஸ். ஓகேவா? சோ இந்த தைவான் அத்லெட்டிக்ஸ் ஓபன்ல இந்தியா எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க? இதுதான் கொஸ்டின். தைவான் அத்லெட்டிக் ஓபன்ஸ் 2025ல இந்தியா மொத்தமா 16 மெடல் வாங்கியிருக்காங்க. 12 கோல்டு, 3 சில்வர், 1 பிரான்ஸ். ஓகேவா? சோ தைவான் தடகள ஓபன் 2025இல் இந்தியாவின் மொத்த பதக்கங்கள் எத்தனை? ஓகேவா? பதக்க பட்டியல்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. டோட்டலா எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கு அப்படின்னா 16 பதக்கங்கள். அதுல 12 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம். அடுத்த கொஸ்டின்.
the Delhi government in India currently conducting the cloud seeding trials. Okay, cloud seeding trials. Okay, so இத கண்டக்ட் பண்ண அந்த கவர்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸை வந்து கண்டக்ட் பண்ண கவர்மெண்ட் எது அப்படின்னா டெல்லி கவர்மெண்ட். யாரு கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி கான்பூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கான்பூர் கூட இது பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு டெல்லி கவர்மெண்ட் வந்து கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில அதிகமான அளவு காற்று மாசுபாடு இருக்கு இல்லையா, ஏர் பொல்யூஷன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்காக கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த செயற்கை மலையை வந்து பொழிய வைக்கிறதுக்காக அந்த கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸ் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐஐடி கான்பூர் கூட சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்தியாவில் டெல்லி அரசு கடுமையான காற்று மாசுபாட்டை எதிர்த்து போராடவும் அதன் துகள்களை படிய செய்யவும் செயற்கை மலையை தூண்டுவதாக நோக்கம் கொண்டு ஐஐடி கான்பூர் கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, மேக விதைப்பு சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா மேக விதைப்பு சோதனை, கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸ். இந்த கிளவுட் சீடிங் ட்ரையல்ஸை வந்து எந்த கவர்மெண்ட் வந்து நடத்துறாங்க, இதுதான் கொஸ்டின். எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட். யாரோட பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு. எதுக்காக அப்படின்னா டெல்லியில உள்ள அந்த காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக. அடுத்த கொஸ்டின், இந்தியாஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க். ஓகேவா, HDI இண்டெக்ஸ்ல, அதாவது HDIல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் HDI ரேங்க் பாத்தீங்கன்னா மொத்தம் 193 நாடுகள்ல இந்தியா வந்து 130வது இடத்துல இருக்கு. மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா 193 நாடுகள்ல 130வது இடத்துல இருக்கு. நேஷனல் அம்பாசிடர் ஃபார் த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், I4C, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். ஓகே, சோ இதோட நேஷனல் அம்பாசிடர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ராஷ்மிகா மந்தானா. ஓகே, சோ இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையத்தின் தேசிய தூதர் யாரு அப்படின்னா ராஷ்மிகா மந்தானா. சோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ஹீரோயினை. At the All India Football Federation AIFF Awards 2025, Dash was named Men's Player of the Year Award. AIFF 2025ல Men's Player of the Year Award யாரு கொடுத்திருக்காங்க? AIFFனா All India Football Federation. So இந்த 2025ல Men's Player of the Year யாருக்கு அப்படின்னா சுபாஷ் போஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சுபாஷி போஸுக்கு. ஓகே, விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு. ஓகேவா, சோ உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் என்னன்னா மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு இதுதான், அதான் கொஸ்டின். ஓகே, மேபி அடுத்த ஷிப்ட்ல என்ன கேட்கலாம்னா விமென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கேட்கலாம். ஓகே, சோ விமென்ல யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சௌமியா கோகுலத். ஓகே, கோகுலத். அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் விருதுகள் 2025ல சுபாஷி போஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டின் ஆண்களுக்கான சிறந்த வீரர் விருது வந்து கொடுத்திருக்காங்க. சௌமியா கோகுலத். ஓகேவா, சோ குகுலத் இல்லைன்னா கோகுலோத். ஓகே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணு. ஓகேவா, சோ விமன் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு. ஓகே, ஆண்டின் சிறந்த பெண்களுக்கான வீராங்கனை விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சௌமியா குகுலோத். ஓகே, சோ யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா AIFF 2025. ஓகே, ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் 2025ல மென்ஸ் பிளேயர் ஆஃப் த இயர் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு கொடுத்திருக்காங்க, சுபாஷி போஸுக்கு. ஓகே, விமன் வந்து யாருக்குன்னா சௌமியாவுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து Mykolas Aleka, okay, hold the current men's world record in the discus throw with a distance of 75.56 meter. லித்தூனியா. ஓகே, சோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லித்தூனியாவோட மைக்கோலஸ் அலெக்னா. ஓகே, ஏப்ரல் 2025ல பாத்தீங்கன்னா 75.56 மீட்டர் வந்து என்ன பண்ணிருக்காரு, டிஸ்கஸ் த்ரோ வந்து இது பண்ணிருக்காரு, வீசியிருக்காரு. வட்டு எறிதலில் உலக சாதனை வந்து படைத்துள்ளார். அவரோட நேம் வந்து படிச்சுக்கோங்க, மைக்கோலஸ். ஓகே, மைக்கோலஸ் அலெக்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா லித்தூனியா. வட்டு எறிதல்ல எவ்வளவு தூரம் எரிஞ்சு அவர் வந்து சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னா 75.6 மீட்டர் எரிஞ்சு வந்து உலக சாதனை வந்து படைச்சிருக்காரு. ஓகே, டேஸ் இன்ட்ரடியூசிங் சிக்னிபிகன்ட் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் பாலிசிஸ் அரௌண்ட் ஏர்லி 2025. ஸோ எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத். என்ன இது பண்ணிருக்காங்க அப்படின்னா GCC, அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர். ஓகே, சோ இதை இது பண்ணிருக்கவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத். ஃபர்ஸ்ட் இது பண்ணவங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து மத்திய பிரதேஷ், ரெண்டாவது இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து குஜராத். உங்களுக்கு ஆப்ஷன்ல மத்திய பிரதேஷ் மட்டும் இருந்துச்சுன்னா மத்திய பிரதேஷ் சூஸ் பண்ணுங்க, குஜராத் இருந்துச்சுன்னா குஜராத் மட்டும் சூஸ் பண்ணுங்க, ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டுமே நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சோ நிதிஷ்குமார் டு டேக் ஓத் அஸ் பீகார் சீஃப் மினிஸ்டர் ஃபார் ரெக்கார்ட் ஆஃப் எத்தனாவது டைம் அவர் வந்து பீகாரோட CM வந்து பதவி ஏற்றிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10வது டைம், 10th டைம். ஓகேவா, சோ பீகாரோட CM யாரு, நிதிஷ்குமார். இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்லயும் இவங்களோட கட்சி தான் வின் பண்ணிருக்கு. சோ இவர் 10வது முறையா வந்து முதலமைச்சரா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகே,
COP 30 30th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஓகே ஹெல்ட் இன் டேஷ் ஓகே எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல நடந்திருக்கு பேஸ்ட் ஆன் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஓகே ஸோ COP 30 எங்க நடந்திருக்கு அப்படின்னா பிரேசில்ல நடந்திருக்கு ஓல்டஸ்ட் பிளேயர் டு வின் அண்ட் ATP மாஸ்டர்ஸ் 1000 மேட்ச் ஓகே யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா ரோஹன் பூபானா த மெயின் திங்கிங் பார்ட் ஆஃப் த பிரைன் இஸ் பின்வருவனற்றுள் மனித மூளையின் முக்கியமான சிந்தனை பகுதி எது சோ நம்ம திங்க் பண்றோம் இல்லையா அதுக்கு காரணமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமூளை அதாவது செரிபிரம்னு சொல்லக்கூடிய இந்த பெருமூளையால தான் நம்ம என்ன பண்றோம் திங்க் பண்றோம் which one of the following is not a colloid பின்வருவனற்றுள் எது கூழ்மம் அல்லன்னு கேட்டிருக்காங்க எது பிளட் வினிகர் ஸ்மோக்குன்னு கொடுத்திருக்காங்க சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வினிகர் வந்து என்ன கிடையாது ஒரு கூழ்மம் கிடையாது A baby's sex is determined at consumption by dash ஓகே ஒரு குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது யாரோட அந்த குரோமோசோம் வச்சு டிசைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாவோட குரோமோசோம் வச்சுதான் ஃபாதரோட குரோமோசோம் வச்சுதான் ஓகே எப்படி இது பண்ணலாம் இங்க நான் டயக்ராம்ல தெளிவா கொடுத்திருக்கேன் பாருங்க செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ஸ் எக்ஸ் ஸ்பெர்ம் ஒய் ஸ்பெர்ம் ஓகே அப்பா கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்பெர்ம் இருக்கும் XY இருக்கும் அப்படிதான் அப்பா கிட்ட இருக்கிறது என்னது XY எக்ஸ் ஸ்பெர்மும் ஒய் ஸ்பெர்மும் இருக்கும் அம்மா கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா XX இருக்கும் ஓகே அம்மா கிட்ட இருக்கிறது அதாவது பெண் கிட்ட இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் முட்டை அப்படின்னு சொல்லுவோம் அண்டம் ஓகே சோ அண்டம் இல்லைன்னா முட்டைன்னு சொல்லுவோம் சோ இது வந்து ஸ்பெர்ம்னு சொல்லுவோம் சோ விந்துன்னு சொல்லுவோம் ஓகே சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் எக்ஸ் வந்து அப்பா கிட்ட இருக்க எக்ஸ் அம்மா கிட்ட இருக்க எக்ஸோட சேர்ந்துச்சு அப்படின்னா XX உருவாகக்கூடிய குழந்தையோட குரோமோசோம் பாத்தீங்கன்னா XX இருக்கும் XX இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை வந்து பிறக்கும் இது அம்மா கிட்ட இருக்க அந்த எக்ஸ் கூட அப்பாவோட அந்த Y குரோமோசோம் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன வரும் ஆண் குழந்தை வந்து பிறக்கும் ஓகேவா சோ அப்போ அதுதான் அப்ப யார் வந்து அந்த ஜெண்டரை வந்து டிசைட் பண்றா அந்த Y குரோமோசோம் தான் அந்த ஜெண்டரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுது அப்படிதானே ஏன்னா Y குரோமோசோம் வந்து அப்பா கிட்ட தான் இருக்கு அப்ப அது சேர்ந்தாதான் ஆண் குழந்தை வந்து பிறக்கும் ஓகேவா அப்ப அந்த ஜெண்டரை டிசைட் பண்றது யாருன்னா அப்பாவோட குரோமோசோம் ஏன்னா அம்மாவோட குரோமோசோம் XX அப்பாவோடது XY அப்ப அம்மாவோட எக்ஸ் கூட அப்பாவோட எக்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை அம்மாவோட எக்ஸ் கூட அப்பாவோட Y சேர்ந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தை அப்ப அந்த ஜெண்டரை டிசைட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாதரோட ஸ்பெர்ம் இதுதான் வந்து ஜெண்டரை வந்து என்ன பண்ணுது டிசைட் பண்ணுது ஓகே சோ அங்கதான் டயக்ராம்ல தெளிவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை தான் நானும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ எக்ஸ் கூட சேர்ந்துச்சு அப்படின்னா ஃபீமேல் வந்து உருவாகும் அதே அப்பா கிட்ட இருக்க அந்த ஒய்யும் அம்மா கிட்ட இருக்க அந்த எக்ஸும் சேர்ந்துச்சு அப்படின்னா மேல் வந்து உருவாகும் ஆண் குழந்தை வந்து பிறக்கும் ஓகே அடுத்து A 1000 watt refrigerator works for 1 hour per day ஓகே சோ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கு ஒரு வீட்ல ஓகே சோ அது வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்து என்ன ஆகுது வேலை பார்க்குது 1 மணி நேரம் ஆன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் find the total unit of electricity used in 30 days okay so 1000 watt வந்து 1 hourக்கு இதாகுது okay 1000 watt வந்து 1 hourக்கு இதாகுது மொத்தம் 30 நாள் வந்து ஃப்ரிட்ஜை யூஸ் பண்றாங்க அப்ப எவ்வளோ மணி நேரம் ஆகும் 30 hours வந்து இது பண்ணுவோம் ஓகே அப்ப எவ்வளோ எனர்ஜி வந்து அதுல ஸ்பெண்ட் ஆயிருக்கு எவ்வளவு எனர்ஜி வந்து செலவாயிருக்கு சோ எனர்ஜிங்கிறது பவர் இன்ட்டு டைம் ஓகே சோ அதோட பவர் எவ்வளவு 1000 வாட் 1000 இன்ட்டு டைம் எவ்வளவு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டோட்டலா 30 நாள் 1 இன்ட்டு 30ன்னு போட்டுடலாம் ஓகே அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 30 அது கூட ஒரு 3 0 சேர்க்கணும் ஓகே சோ அப்ப ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் 30 கிலோவாட் ஹவர்னு கிடைக்கும் இந்த 1000 வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் கிலோவாட் ஹவர்னு சொல்லிடலாம் அப்ப 30 கிலோவாட் ஹவர் அப்ப எவ்வளவு எனர்ஜி வந்து எவ்வளவு கரண்ட் வந்து இதாயிருக்கும் எவ்வளவு எனர்ஜி வந்து அங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் எவ்வளவு இதாயிருக்கும் 30 யூனிட் வந்து கரண்ட் வந்து இதாயிருக்கும் ஓகே புரிஞ்சிருச்சா சோ 30,000 கிடைக்கும் அந்த 30 நம்ம கிலோவாட் ஹவர்னு நமக்கு தெரியும் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லலாம் ஒரு யூனிட்ங்கிறது நமக்கு 1000 கிலோவாட் ஹவர்னு தெரியும் அப்ப நம்ம அதை என்ன சொல்லிடலாம் 30 யூனிட் கரண்ட் வந்து அங்க செலவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் நியூலி ஃபார்ம்டு செல் தட் ரிசல்ட் ஃப்ரம் த யூனியன் ஆஃப் எ ஹாப்ளாய்டு எக் and a haploid sperm during fertilization is called zygote okay so haploid முட்டை செல்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரு முட்டை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ்ல zygoteன்னு சொல்லுவோம் ஓகே when a light ray hits a convex mirror parallel to the principal axis okay ஒரு ஒளி கதிர் பாத்தீங்கன்னா convex mirrorல எதுக்கு parallel போகுது principal axisல it reflects outwards as if coming from the dash located behind the mirror so அப்ப அது எது வழியா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் போக்கஸ் வழியா வரும் முதன்மை குவியம் வழியா வரும் ஒரு ஒளிக்கதிர் முதன்மை அச்சுக்கு இணையாக ஒரு குவிந்த கண்ணாடியின் வழியாக போகும்போது அது வந்து எதன் வழியாக பிரதிபலிக்கும் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மை குவியத்திலிருந்து வர்றது மாதிரி நமக்கு வந்து என்ன ஆகும் பிரதிபலிக்கும் when the force applied on an object and its displacement are in the same direction work done is okay
ஃபோர்ஸும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபோர்ஸும் இந்த மாதிரி தான் அப்ளை பண்றீங்க. அதால இப்போ ஒரு மேஜை இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மேஜைன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து ஃபோர்ஸ இப்படி அப்ளை பண்றீங்க. இப்படி பார்க்க மேஜைய தள்ளுறீங்க அப்படின்னா, டிஸ்பிளேஸ்மென்ட் அது எப்படி நகரும்? இடப்பெயர்ச்சி எப்படி அடையும்? இந்த மாரி தான் இடப்பெயர்ச்சி அடையும். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இங்க ஒரு மேஜை இருக்கு. இத போய் இப்படி தள்ளுறீங்க. தள்ளுறது தான் என்னது? நீங்க குடுக்குற ஃபோர்ஸ். அப்ப அந்த ஃபோர்ஸ குடுத்தோனே இது கொஞ்சம் தூரம் நகருமா? அது பேரு தான் என்ன சொல்லுவோம்னா, இங்கிலீஷ்ல டிஸ்பிளேஸ்மென்ட், தமிழ்ல வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அப்ப இப்படி தள்ளுனீங்கன்னா மேசை எப்படி நகரும்? இந்த மாரி நகரும். அப்போ ஃபோர்ஸும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட்டும் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்ப இங்க வொர்க் டன் நடக்குமா? வொர்க் டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் வொர்க் டன்னா இருக்கும். ஓகே. சோ நமக்கு என்ன தெரியும்? வொர்க் டன் ஈக்குவல் டூ 4 இன்டு எஃப்டி காஸ் தீட்டான்னு தெரியும். ஓகே. எஃப்டி காஸ் தீட்டான்னு தெரியும். இப்போ இங்க நல்லா பாருங்க. இன்னொரு கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தீட்டா வந்து என்ன இருக்கும்? 180 டிகிரின்னு கிடைக்கும். அப்படிதானே? சோ ஒரு ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் 2மே சேம் டைரக்ஷன். அப்ப இந்த மாரி இருக்கும். ஃபோர்ஸ் இப்படி போகுது, டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி போகுது. ஏற்படக்கூடிய கோணம் பாத்தீங்கன்னா 180 டிகிரின்னு இருக்கும். ஓகே. சோ அப்ப இந்த இடத்துல காஸ் 180 யோட மதிப்பு நமக்கு 1ன்னு தெரியும். ஓகே. அப்ப நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னது? பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். அதான். ஓகே. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் சேம் டைரக்ஷன்னா பாசிட்டிவா இருக்கும். இப்ப இதே இது இன்னொரு விதமா கேட்கலாம். இப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபோர்ஸ் வந்து இந்த மாரி இருக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து இந்த மாரி குடுக்குறீங்க. அப்ப 2மே ஒண்ணுக்கொண்ணு உங்களுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. 90 டிகிரியா இருக்கு. அப்ப காஸ் 90 யோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஃபார்முலால போடுங்க. W = FD cos 90. ஓகே. அப்ப காஸ் 90 யோட வேல்யூ வந்து 0. அப்ப அந்த இடத்துல வொர்க் டன் வந்து என்னது உங்களுக்கு? 0. ஓகே. சோ இப்போ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும். இது ஃபோர்ஸ், இது டிஸ்பிளேஸ்மென்ட்னா 2க்கு இடையில ஏற்படக்கூடிய கோணம் வந்து 90 டிகிரி. அப்ப காஸ் 90 யோட வேல்யூ வந்து 0. எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருக்கேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, செய்யப்பட்ட வேலை வந்து உங்களுக்கு 0வா இருக்கும். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஒண்ணுக்கொண்ணு செங்குத்தாக இருக்கு. விசையும் இடப்பெயர்ச்சியும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருந்தால், தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அங்கு செய்யப்பட்ட வேலை வந்து 0. 2மே ஒரே டைரக்ஷன்ல இருந்ததுன்னா, தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. அங்க செய்யப்பட்ட வேல்யூ பாசிட்டிவ். ஓகே. அதே 2மே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, அங்க கிடைக்கக்கூடிய வேலை வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் டபுள்டு. வாட் ஹேப்பன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? ஓகே. நமக்கு தெரியும். நியூட்டனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து தெரியும். F = G × m1 m2 / r². ஓகே. சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாடிஸ் டபுள்டு. ஓகே. இப்போ 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ வந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா, டபுளா மாத்துறோம். ஓகே. சோ ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து டிஸ்டன்ஸ வந்து என்ன பண்றோம்? டபுளா மாத்துறோம். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது? அதாவது இது ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. m1. இதோட நிறை வந்து m1. இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு m2. ஓகே. சோ இப்போ இது m1, இதோட மையம் இருக்கு. ஓகே. இது 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? r இருக்கும். ஓகே. சோ இப்போ இந்த r வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா 2rன்னு மாத்துறீங்க. 2rன்னு மாத்துனீங்கன்னா, அந்த F என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபோர்ஸ் = G × m1 m2 / r²ன்னு தெரியும். இப்ப F = G × m1 m2 / r. r ஓட வேல்யூ என்னவா மாத்திட்டோம்? 2rன்னு மாத்திட்டோம். அப்ப 2r the whole squareன்னு இருக்குமா? அப்ப இத எப்படி எழுதலாம்? F = G × m1 m2 / 4r²ன்னு எழுதலாம். இல்லனா இந்த 1/4 வெளிய வச்சுட்டு எப்படி எழுதலாம்? G × m1 m2 / r²ன்னு எழுதலாம். ஓகே. அப்போ நமக்கு என்னவா மாறுது? இந்த G × m1 m2 / r²ங்கிறது என்னது? ஃபோர்ஸ் Fன்னு தெரியும். அப்போ 1/4 F மாறும். ஓகே. அப்ப அதோட அந்த தூரம் வந்து ரெட்டிப்பாக்கப்பட்டால் அது வந்து எவ்வளோ பங்கா மாறும்? 1/4 இதா மாறும். விசை வந்து எவ்வளோ மாறும்? 1/4 பங்கா மாறும். ஓகே. புரியுதா? R வந்து 2r மாறும்போது நமக்கு என்ன ஆகுது? 2rன்னு போட்டுட்டேன். போடும்போது எனக்கு 4r² இருக்கும். 1/4 மட்டும் வெளியில வச்சிட்டேன்னா எனக்கு G × m1 m2 / r²ன்னு கிடைக்கும். இதுதான் எனக்கு என்னன்னு தெரியும்? Fன்னு தெரியும். அப்போ 1/4 F மாறும். ஓகே. அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு எப்படி மாறும்? 1/4 மாறும். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் படி டிஸ்டன்ஸ வந்து என்ன பண்றோம்? டபுள் பண்றோம் அப்படின்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 1/4 மாறும். ஓகே. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எபிதெலியல் டிஷ்யூ இன் அனிமல்ஸ்? எபிதெலியல் திசுக்களின் செயல்பாடு என்ன? ஓகேவா? சோ இதோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தோலை வந்து பாதுகாக்கிறது. புரொடெக்ஷன். ஓகே. புரொடெக்ஷன். தோல் மூலமா பாதுகாப்பு குடுக்குது. அப்படித்தானே? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்சார்ப்ஷன், செக்ரிகேஷன், ஃபில்ட்ரேஷன்,
டிஃப்யூஷன், எக்ஸ்கிரீஷன், சென்சரி ரிசப்ஷன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியல் திசுக்களோட செயல்பாடு. ஓகேவா? ஸோ ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது நம்ம பாடிக்கு. அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் சென்சேஷன், என்னது நுகர்தல். ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா நுகர்தலா இருக்கட்டும், அதே மாதிரி கேட்கறதா இருக்கட்டும், பார்க்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எபித்தீலியல் திசுக்களோட செயல்பாடு தான். When a hydrogen atom is removed in a substitution reaction, the molecule loses that hydrogen and gains a new group, makes the original molecule. So இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடைஸ்டுன்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஒரு மாலிகுல் இருக்கு, அதுல ஹைட்ரஜன் இழப்பு ஏற்படுது அப்படின்னா அங்க வந்து என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இழப்பு அப்படின்னா அங்க வந்து ஹைட்ரஜன் நேற்றம். ஓகே, ஹைட்ரஜன் வந்து என்ன இருக்கும், ஹைட்ரஜன் வந்து இழப்பு ஏற்படுது அப்படின்னா அங்க வந்து என்ன இருக்கும், நமக்கு ஆக்சிடைஸ்ட் ஆகும். அந்த மாலிகுல் வந்து என்னவாகும், ஆக்சிஜனேற்றம் அடையும், ஆக்சிடைஸ்டு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்கு, அதோட மேக்னிபிகேஷன் உருப்பெருக்கம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா 40 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. ஓகே, அதுல உருவாகக்கூடிய அந்த இமேஜ் எவ்வளவு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். இப்போ மேக்னிபிகேஷன் உருப்பெருக்கம் தான் நாம கண்டுபிடிக்கணும். சோ உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, m = -v/u. ஓகே, இங்க என்ன மிரர் கொடுத்திருக்காங்க, கான்வெக்ஸ் மிரர் கொடுத்திருக்காங்க. அப்ப u ஓட வேல்யூ வந்து மைனஸ்ல எடுத்துக்கணும் 40. ஓகே, v ஓட வேல்யூ வந்து 30 சொல்லியிருக்காங்க. சோ 13 போட்டாச்சு. இப்போ m = -v/u. அப்போ அப்படிதானே, சோ -v/u. அப்போ மைனஸ் ஆஃப், இங்க வந்து என்ன இருக்கு, நமக்கு மைனஸ் வந்து வெளியில இருக்கு. v ஓட வேல்யூ 30 டிவைடட் பை u ஓட வேல்யூ -40. சோ -14 போட்டாச்சு. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகிரும். m = 3/4 கிடைக்கும். 0 0 கேன்சல் ஆகிரும். அப்ப 3/4 நாம எப்படி எழுதலாம், 0.75 எழுதலாமா கேன்சல் பண்ணும்போது. அப்போ மேக்னிபிகேஷன் எவ்வளவு, 0.75. உருப்பெருக்கம் வந்து 0.75. ஓகே, அடுத்த கொஸ்டின். Recently in October 2025, Coal India signed key MOUs with, okay, so Coal India Limited வந்து யாரு கூட MOU பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT மெட்ராஸ் கூட. சமீபத்தில் அக்டோபர் 2025 CIL, okay, so Coal India Limited வந்து யாரு கூட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா IIT மெட்ராஸ் கூட. DAS is the first and only assembly in India to run completely on solar energy. சூரிய ஆற்றல் மூலமாக முழுமையாக இயங்கக்கூடிய சட்டமன்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா டெல்லி சட்டமன்றம். இந்தியாவிலேயே சூரிய ஆற்றல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எதுனா டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. MS சுவாமிநாதன் அவார்டு ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் வாஸ் ரிசீவ்டு பை. ஓகே, ஸோ எந்த நைஜீரியனுக்கு MS சுவாமிநாதன் ஃபுட் அண்ட் பீஸ் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபசர் அடிமோலா அடினல். ஓகேவா, சோ அடிமோலா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் பிளட் குரூப் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. CRIB பிளட் குரூப் வந்து இந்தியாவுல, அதாவது கர்நாடகால கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விமனோட உடம்புல வந்து என்ன பண்ணிருக்காங்க, CRIB அந்த இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த பிளட் குரூப்பை. ஓகே, 39th நேஷனல் கேம்ஸ் ஆர் ஷெட்யூல் டு பி ஹெல்ட் இன். 39th நேஷனல் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா மேகாலயால நடக்க போகுது. 107 மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ISA ஓட 107வது மெம்பர் கண்ட்ரி எது அப்படின்னா மோல்டோவா. சம்பவ் சிஸ்டம், ஓகே, இந்த சம்பவ் சிஸ்டத்தை வந்து இது பண்ண அந்த கொண்டு வந்திருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. ஓகே, சோ இந்தியன் ஆர்மிஸ் செக்யூர் மொபைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பவ் சிஸ்டம். இதை டெவலப் பண்ணிருக்குது இந்தியன் ஆர்மியா DRDOவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ல இருந்திருக்கும். சோ இந்தியன் ஆர்மியோடது. ஓகே, சோ இன்டிஜீனியஸ் செக்யூர் மொபைல் கம்யூனிகேஷன் எக்கோசிஸ்டம், உள்நாட்டில் இது பண்ணப்பட்ட ஒரு மொபைல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பவ். யாரு தயாரிச்சிருக்காங்க, யாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் போர்ட் டு ப்ரொடியூஸ் கிரீன் ஹைட்ரஜன். ஓகே, சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா VOC போர்ட், தூத்துக்குடி, தமிழ்நாடு. த கரண்ட் வைஸ் சீஃப் ஆஃப் த இந்தியன் நேவி. ஓகே, இந்தியன் நேவியோட கரண்ட் வைஸ் சீஃப் யாருன்னு கேட்டிருக்காங்க, சஞ்சய் வத்சயன். 71st நேஷனல் பிலிம் அவார்ட்ல பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, இதுதான் கொஸ்டின். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கான். ஜவான் மூவிக்கு ஷாருக் கானுக்கும் 12th ஃபெயில் மூவி, கண்டிப்பா இந்த மூவி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. விக்ராந்த் மசே. ஓகே, மேசே. ஓகே, ஸோ எப்படி அவர் நேம ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த 12th ஃபெயில் மூவி பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா எல்லாருமே ஒரு டைம் பாருங்க. ஓகே, நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் SSB சாஸ்திரா சீமா பால்னு சொல்லக்கூடிய SSBயோட நியூ டைரக்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க, சஞ்சய் சிங்கல். ஓகே, நிஜூத் மொய்னா ஸ்கீம் இது எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த நிஜூத் மொய்னா ஸ்கீம் வந்து அஸ்ஸாம்ல கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம். எதுக்காகனா மேல அவங்க படிக்கிறதுக்கும் இடைநிற்றலை தவிர்ப்பதற்கும். ஓகேவா, சோ பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணாம
கரெக்டா ஸ்கூலுக்கு வர்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிஜூத் மொய்னா ஸ்கீம் வந்து அஸ்ஸாம்ல இது பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், அதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி பாருங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக. ஓகே, 1000 ஃபார் 10+2 2500 வந்து யாருக்கு அப்படின்னா கிராஜுவேஷனுக்கு. ஓகே, டு சப்போர்ட் தயர் எஜுகேஷன். ஓகே, அவங்க கரெக்டா படிக்கிறதுக்கும் ஒரு டிஸ்கண்டினியூ ஆகாம அவங்களோட கல்வி அப்படியே காலேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கும் இடைநிற்றலை குறைப்பதற்காகவும் அஸ்ஸாம்ல நிஜூத் மொய்னா திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேர்ள்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபாயும், அதுக்கு மேல காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 2500 ரூபாய் ஸ்காலர்ஷிப் மாதிரியும் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு ஃபார் என்வரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஓகே, இந்த அவார்டு ஓகே யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் வீரப்பன், இவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சப்பர் 2025 மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் பெலாரஸ். சப்பர் 2025ல இருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 115. ஓவராலா எத்தனை கண்ட்ரி அப்படின்னா 163 நாடுகள்ல இந்தியா 115வது இடத்துல இருக்கு. ஸ்கில் இந்தியா அசிஸ்டன்ட். ஓகே, இதை யாரு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். யாரு கூட கொலாபரேட் பண்ணி அப்படின்னா மெட்டா, ஓகே ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஸ்கில் இந்தியா அசிஸ்டன்ட்டை எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். Where is country's first fully indigenous 50 kilowatt geothermal power plant being set up? நாட்டின் முதன்முதலாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 50 கிலோவாட் புவி வெப்ப மின் நிலையம் எங்கே அமைக்கப்படுகிறது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல. ஓகேவா? சோ இது போகையே இன்னும் நிறைய ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இதுக்கு முன்னாடி நடந்த ஷிஃப்டோட வீடியோஸ் எல்லாமே நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கோம். அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்போட ஃப்ரீ மெட்டீரியல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ பெண்டிங் இருக்கக்கூடிய ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்பதான் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அண்ட் எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், கிளாஸஸ்லையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் கரண்ட் ஆஃப் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி ஜனவரி 21 அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ண போறாங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸாமுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிங்க. எந்த எக்ஸாமுக்குனாலும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன், அதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர் படிப்பேன், அதுக்கப்புறம் தான் சிலபஸே நம்ம தேடுவோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ண முடியாது, எக்ஸாம் வந்து நம்மளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னோட டார்கெட் வந்து என்டிபிசி தான், குரூப் டி தான், எஸ்எஸ்சி தான் டார்கெட் பண்ணிட்டு அதுக்கான பிளான் பண்ணி படிங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்டா கொடுத்துருக்கோம். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே எந்த எக்ஸாம்னாலும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.